பாண்டியஸ்டர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம குமார்வேல் இருந்துட்டு நேராக நம்ம கோமதியோட வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா சக்திவேல் வந்து ரொம்பவே வெறுப்பாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இவங்க வீட்டில் சாப்பிடாம எந்திரிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளானாக போட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் அரசியோட முகத்தை குமார்வேல் பார்த்த உடனே சக்திவேல் முகத்தவே அவர் திரும்பி கூட பார்க்கறதில்ல. அப்படி பார்த்தா அப்பா ஏதாவது சொல்லுவார், அப்படியே சொல்லி அவர் நம்ம அதை செய்யாமல் போனால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமர்வேல் இருந்துட்டு அரசியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அரசி இருந்துட்டு குமர்வேலவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சுகுனியை இருந்துட்டு இந்த ரெண்டு குடும்பத்தையும் புரிஞ்சுக்கவே முடியல. எப்படி தான் திரும்பவும் இவங்களை எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னு தெரியல. இதில் வேற என் புருஷன் வேறு எவ்வளோ அடிப்பட்டாலையும் திருந்தவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகுனி ஒரு பக்கம் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. கோமதிக்கு தலைகாலையே புரியல. அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. தான் அண்ணனுங்க இத்தனை வருஷம் கழிச்சு தான் வீட்டை படியேறி உள்ளே வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு கோமதி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அவள் சந்தோஷம் கெட்டு போகிற மாதிரி எந்த பிரச்சனையும் நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம அம்மாச்சி இருந்துட்டு எனக்கு இப்போதான் ஏன் திருப்தியாகவே இருக்குது, இந்த நிமிஷமே என் உசுறு போனாலையும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரமும் முடிச்சிருக்காங்க.